கூடி வர செய்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்ம வேதத்திலிருந்து சில விஷயங்களை கவனிக்க போகிறோம். எல்லோரும் வேதத்தை திறந்து ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 10 to 16 வசனங்கள் வரைக்கும் யாராவது நல்ல தெளிவா கேட்கிற மாதிரி வாசிக்கணும். ஆதியாகமம் 21 10 முதல் 16 வசனங்கள் வரைக்கும். ஆமென். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகளையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்லது எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமென். ஆகாரை குறித்து வாசிக்கிறோம். ஆகாரை குறித்து பல விதங்கள்ல பல கோணங்களில் படித்திருக்கலாம். நானும் இதை வாசித்த போது திடீரென்று எனக்கு செவ்வாய்க்கிழமையே இந்த கூடிய எல்லா இதையும் ஆண்டவர் எனக்கு உணர்த்திட்டே இருந்தார். அப்ப இந்த ஆகாரை குறித்து பேச வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு வந்து கொண்டே இருந்தது. சரி, இதுல என்ன பேசலாம் என்ற நினைவுகள் வந்தபோது ஆகாரின் வனாந்தரம் என்கிற வார்த்தையை உங்களோடு நான் சொல்ல ஏவப்படுகிறேன். நன்றாக நீங்கள் கவனிக்கணும். ஆகாருக்கு ஒரு வனாந்தரம் இருந்தது உண்மையானா, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வனாந்தரம் இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு வனாந்தரத்தை கடந்துதான் வர வேண்டி இருக்கிறது என்கிறதை ஒரு விஷயம் உங்கள் முன்னாடி நிறுத்த விரும்புகிறேன். வனாந்தரம் இல்லாமல் வாழ்வில்லை. வனாந்தரம் இல்லாமல் வளமான எதிர்காலம் இல்லை. ஆகவே சந்திக்க வேண்டியதை சந்திக்காமல் கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு. ஆகவே சிலரை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்கிற நியதி நமக்கு உண்டு. வேத காலத்தில் இருந்த தேவனுடைய மனிதர்களுக்கும் இருந்திருக்கிறது என்கிறதை உங்கள் முன்பாக சொல்ல விரும்புகிறேன். ஆகார் என்பதற்கு விமானம் என்று அர்த்தம், அல்லது பறப்பவள் என்று அர்த்தம். ஆகார் என்றால் பறப்பவள் என்று அர்த்தம். இஸ்மவேல் என்றால் கர்த்தர் கேட்பார் என்று அர்த்தம். இஸ்மவேல் என்பதற்கு கர்த்தர் கேட்பார் என்று அர்த்தம். இந்த 10 வசனம் தொடங்கி 16 வசனம் வரைக்கும் ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் இடையில் தேவனுடைய இடைப்படுதலை இங்கே நாம் கவனிக்கிறோம். ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாம் பிள்ளை பிறந்து இஸ்மவேல் பிறந்து கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு பிற்பாடுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஈசாக்கை சாராளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். சாராளுடைய பிள்ளை வளர்கிறது. குறித்த வயது வந்தபோது இந்த இஸ்மவேல் அவனை பரியாசம் பண்ணுகிறதை சாராள் பார்க்கிறார். கண்டபோது என் குமாரனை இந்த அடிமைப்படியின் குமாரன் எப்படி பரியாசம் பண்ணலாம் என்று சொல்லுகிற வார்த்தையோடு ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறார், இவள் இனியும் இந்த வீட்டில இருக்கக்கூடாது, இவளை நீ அனுப்பிவிடும் என்று சொல்கிறார். இப்படி சொன்னபோது அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த துக்கமாய் இருந்ததா. ஆபிரகாம் எப்படி இஸ்மவேலை நான் அனுப்ப முடியும், அது என்னுடைய குமாரன் அல்லவா என்று சொன்னபோது இடையில தேவனை இடைப்படுகிறார். தேவன் சொன்னார், சாரா சொல்லுகிறதை அப்படியே கேள், நீ இந்த ஆகாரையும் அவருடைய குமாரனையும் அனுப்பிவிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். குறித்த காலத்துல ஆபிரகாம் அந்த நேரம் வந்தபோது இந்த ஆகாரை அவருடைய பிள்ளையையும் அங்கே இருந்து அனுப்பிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் புறப்பட்டு போய் அழகாய் கொண்டிருக்கிறது பேர்செபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார். பேர்செபா என்றாலே 7 ஆட்டுக்குட்டிகளின் உடன்படிக்கை என்று அர்த்தம். ஏனென்றால் ஆபிரகாம் அங்கேதான்
பெலிஸ்திய ராஜாவோடு 7 ஆட்டுக்குட்டிகளை நிறுத்தி உடன்படிக்கை பண்ணி பேர்ஷெபா என்ற பெயரை அங்கு வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் பேர்ஷெபா வனாந்தரத்துக்கு அல்லது இந்த வனாந்தரத்துக்கு தான் போ என்று அனுப்பாமல் அவன் தண்ணீரை கொடுத்து, அப்பத்தை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து, ஆகாரே போய் வா என்று அனுப்புகிறான். அதற்கு பிற்பாடு ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் சம்பந்தம் இருந்ததா என்றால் தெரியவில்லை. அதற்கு பிற்பாடு ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் ஏதாவது போய் வந்து பார்த்து இருந்தார்களா என்று எழுதப்படவில்லை, சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ அவளை அனுப்பிவிடு என்று சொன்னபோது அடுத்து இந்த ஆகாரை பொறுப்பெடுத்துக் கொண்டது யார் என்றால் ஆண்டவர். பொறுப்படுத்தது யார் என்றால் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், நீ அனுப்பிவிடு, அவள் எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஒரு வார்த்தை நான் சொல்லட்டுமா? மனிதனுடைய கைகளில் இருந்து நம்முடைய காரியங்கள் முடிந்து, பொறுப்புகள் முடிந்து அனுப்பப்படும் போது அடுத்து நம்மை பராமரிப்பது யார், அடுத்து நம்மை காப்பாற்றுவது யார், அடுத்து நம்மை நடத்துவது யார் என்ற கேள்விகள் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ இல்லாவிட்டால் என்ன ஆபிரகாமே, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஆபிரகாமுடைய கைக்கு கீழ் வளர விரும்புகிறீர்களா, கர்த்தருடைய கரத்தின் கீழ் வளர விரும்புகிறீர்களா? ஆபிரகாமுடைய கைக்கு கீழ் வளர்ந்தார். ஒரு மனிதன் என்னை வளர்த்தான், மனிதன் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிற ஒரு நிலை வரும். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் வளர்ந்தார், ஆண்டவரை வளர்த்தார், ஆண்டவரை நடத்தினார், ஆண்டவருக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிற வார்த்தைகள் வரும். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த இடத்துல தைரியமா, என் குடும்பத்தை ஆண்டவரே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, என் பிள்ளைகளை ஆண்டவரே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி? ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளுடைய வாழ்க்கை இல்லை, ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஜீவியம் இல்லை. என்னுடைய கட்டுப்பாடெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகாரையும் இஸ்மவேலையும் கட்டுப்படுத்தி நடத்தினவர் கர்த்தர். ஆகாரையும் இஸ்மவேலையும் போஷித்து நடத்தினவர் கர்த்தர். ஆகாரையும் இஸ்ரவேலையும் வேண்டியதெல்லாம் கொடுத்து நடத்தினவர் கர்த்தர். ஆகாருக்கும் இஸ்ரவேலுக்கும் இஸ்மவேலுக்கும் என்ன தேவையோ அதை அந்த வனாந்தரத்திலே கொடுத்து ஆதரித்தவர் கர்த்தர் என்றால், இந்த காலை நேரத்தை உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய துணை இல்லை, ஒரு மனிதனுடைய உதவி இல்லை, ஆபிரகாமுடைய துணை இல்லை, ஆபிரகாமுடைய உதவி இல்லை, எங்களுக்கு எந்த மனிதனும் துணை செய்வதில்லை என்று சொல்லி தந்தையே தனக்கு உதவி என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்களா? ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், உங்கள் கையில் இல்ல, ஆண்டவர் சொல்கிறார், என் கை உனக்கு உதவியாக இருக்கும், என் கை உன்னை நடத்தும், என் கரம் உனக்கு உதவி செய்யும். நான் சொல்லட்டுமா, பேர்ஷெபா வனாந்தரத்திலே போய் சுகமாய் இருந்தாளா ஆகா என்று கேட்டால் இல்லை, அவன் அலைந்து திரிந்தாள் என்று கொண்டிருக்கிறது. அவள் அலைந்து திரிந்தாள், அலைந்து திரிந்தாள். இந்த வனாந்தரம் என்று சொன்ன உடனே நமக்கு ஒருவேளை என்ன ஞாபகம் வரும்? வனாந்தரம் என்றால் பாலைவனமோ என்ற எண்ணம் வரும். ஆனால் பாலைவனம் கிடையாது. வேதம் அழகாய் சொல்கிறது, வனாந்தரம் என்பது பயிர் செய்யப்படாத பூமி, திருத்தப்படாத பூமி, புல் பூண்டுகள் முளைத்திருக்கிற பூமி, கொடிய மிருகங்கள் வாழுகிற பூமி, இதுதான் வனாந்தரம். ஆனால் அந்த வனாந்தரத்திலே ஆங்காங்கு குடியிருப்புகள் இருக்கும் என்று சொல்கிறார்கள், ஆங்காங்கு மனிதர்கள் தங்கி இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஆகாரை இந்த ஆபிரகாம் அனுப்பியுள்ள காரணம் என்ன தெரியுமா? அந்த வனாந்தர திசையில தான் ஆகாருடைய உறவுக்காரர்கள் கொஞ்சம் பேர் அங்க குடியிருக்கிறார்கள். எப்படியாவது ஆகார் சொந்த பந்தத்தை கண்டுபிடிச்சு போயிடுவா என்று அனுப்ப, இவருக்கோ பல ஆண்டுகளாக ஆபிரகாமுடைய இருந்து பழக்கப்பட்டவள் இப்பொழுது எங்கேயும் போய் வந்து பழக்கம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு ஊர் நாள் போய் பழக்கம் இருக்குமா? சிலர் சொல்லுவாங்க, வீடை விட்டா காடு, காடை விட்டா வீடு அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, என்னை விட்டா ஊரே சுத்தி எரிஞ்சுவேன் வந்துட்டு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்ப ஆகாருக்கு எங்கு போவது என்று தெரியவில்லை. ஆகவே தன்னுடைய இடத்தை, தன்னுடைய உறவுக்காரர்களை, சொந்தங்களை கண்டுபிடிக்க தேடுகிறாள், அலைகிறாள், சுத்துகிறாள். நான் சொல்லுவேன், ஆகார் அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்பது மாத்திரமல்ல, ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? அனுப்பப்பட்ட ஆகார் அழுது கொண்டு நிற்கிறார். அழுது கொண்டு நிற்கிற ஆகார் அலைந்து திரிகிறார். தனக்கான இடத்துக்காக, தனக்கான வாழ்விற்காக, தன்னுடைய உறவுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக, தன் எதிர்காலத்துக்கு சில நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆகார் அலைந்து சுத்தி திரிகிறார். கொடிய மிருகங்கள் இருக்கிறது, கொடிய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிகிற பொழுது தோல் பையினால் செய்யப்பட்ட துருத்தி என்று சொல்லுகிற அதுல கிட்டத்தட்ட 20 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இருக்கும். எத்தனை நாளைக்கு 20 லிட்டர்
பார்த்தோம். நான் வார்த்தை சொல்லட்டுமா? பிள்ளை என்று போட்டிருக்கிறதே. பிள்ளை என்றால் இஸ்மவேல் ஒன்றும் 5 வயது பையன் அல்ல, 10 வயது பையன் அல்ல, கிட்டத்தட்ட 19 வயது இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஈசாக்கு பிறக்கும் போது இவனுடைய வயது 13 என்று கணக்கிட்டோமானால் ஈசாக்கு பிறந்து 3, 4, 5 ஆண்டுகள் கழித்துதான் இவன் அனுப்பப்படுகிறான் என்று நாம் அறிகிறோம். என்றால் 19 வயது இருக்கும். 19 வயது பையன் எவ்வளவு தண்ணி குடிப்பான் என்று நினைக்க வேண்டும். டாக்டர் நம்ம பார்த்து சொல்றாரு, ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்? 3 லிட்டர் குடிக்கணும். அப்படின்னா 2 பேர் என்ன 6 லிட்டர் குடிக்கணும். அதான் கணக்கு. இன்னைக்குள்ள கணக்கு 6 லிட்டரே குடிக்கணும். அது காட்டுக்குள்ள நடந்து தெரிஞ்சா நிறைய குடிக்கணும். அப்படின்னா 20 லிட்டர் தண்ணி எவ்வளவு நேரத்துக்கு பயன்பட்டு இருக்கும்? எத்தனை நாளைக்கு பயன்பட்டு இருக்கும்? என்னுடைய கணக்குப்படி 2.5 நாள் இருக்குமா? 3 நாள் இருக்குமா? என்னை மாதிரி ஆளா சட்டியா குடிக்கிற ஆளா இருந்தா பூரா காலியா இருக்கும் ஒரே நாள். ஏன்னா காட்டுக்குள்ள சுத்தி அடையும் போது தாங்காது, எல்லாம் சேர்ந்து போனது. செலவழிந்த பின்பு அழகா போட்டு பைபிள்ல என்ன போட்டிருக்கு? செலவழிந்த பின்பு அந்த வனாந்தரத்துல அனுப்பப்பட்டிருக்கிற ஆகார் அழுது கொண்டே இருக்கிறார். தண்ணீர் செலவழிந்து போயிற்று, அப்பம் செலவழிந்து போயிற்று. அவள் அலைந்து திரிகிறார். உறவுகளை கண்டுபிடித்து விடலாமா? யாராவது மனிதர்களை பார்த்து விடலாமா? சுத்தி சுத்தி தேடுகிறார். யாரையுமே பார்க்க முடியலையோமா, யாரையுமே பார்க்க முடியலையா? சுத்தி அழுகிறார். இந்த சென்னை பட்டணத்துக்குள்ள தனக்கான உறவுகளை கண்டுபிடிப்பதற்காக தேடி அலைந்து யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிற அநேகரை போல நீங்கள் ஒரு ஆளாய் இருந்திருக்கலாம். ஒருவேளை தனக்கான உறைவிடம் இல்லாதவர்களாய், தனக்கான இருப்பிடம் இல்லாதவர்களாய், என் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை இல்லாதவர்களாய், நான் தனித்தவளாய் இருக்கிறேன், நான் என் பிள்ளையை வைத்துக் கொண்டு எங்கே இருப்பது, எங்கே வாழ்வது, எங்கே போவது என்ற ஒரு வேதனையோடு கூட அழைத்து திரிகிறவர்களை போல, அக்களிக்கிறவர்களை போல, தத்தளிக்கிறவர்களை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களா? உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். இதே பேர் சுபா வனாந்தரத்தில் எதுவுமே இல்லை, செலவழிந்து போயிற்று. தண்ணீரை கண்டுபிடிக்க வழி இல்லை, அப்பத்துக்கு வழி இல்லை, கொடிய மிருகங்கள் இருக்கிற இடம், புல் பூண்டுகள் தான் இருக்கிறது, ஆகாரத்துக்கான வழிகள் இல்லை என்றால் அந்த இடத்தில் அழைத்து திரிந்த போது கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்திலே தொனிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில் ஒரு வார்த்தை நான் சொல்லட்டுமா? உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன். வனாந்தரம் என்றும் அறிந்தும் அந்த இடத்துக்கு ஆபிரகாமை அனுப்பி வைத்த போது கர்த்தர் அவளை பார்த்தாரு. நான் பார்த்துக் கொள்கிறேன், இந்த வனாந்தரத்துல இவளுக்கு என்ன செய்யணும் அதை நான் செய்வேன் என்ற ஒரு உத்தரவாதம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நான் சொல்லட்டுமா? வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லையே, பிறகு எப்படி இவளை வாழ வைக்க முடியும்? வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லையே, இவளை எப்படி போஷிக்க முடியும்? என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஊர்ல வாழ்றதுக்கு உங்களுக்குன்னு ஒரு சொத்து இல்ல, உங்களுக்குன்னு ஒரு உடைமை இல்ல, எனக்குன்னு எதுவுமே இல்லை, சொல்லிக் கொள்றதுக்கு ஒண்ணும் இல்லை என்றாலும் ஆண்டவர்களை வாழ வைக்கவில்லையா? ஆண்டவர்களை நடத்தவில்லையா? ஆண்டவர்களை யோசிக்கவில்லையா? ஆகாரின் தேவன் என்னுடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகாரின் தேவன் என்னுடைய தேவன். ஆகார் ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னை கண்டவரை நானும் கண்டேன். என்னை கண்டவரை என்றால் எப்படிப்பட்ட நிலையில் கண்டார்? ஒன்றும் இல்லாத நிலையில் கண்டார், வெறுமையான நிலையில் கண்டார், செலவழித்து போன நிலையில் கண்டார், அழுது கொண்டிருக்கிற நிலையில் கண்டார், அலைந்து திரிகிற நிலையில் கண்டார். ஆகார் வெறுமையானவராய் அந்த வனாந்தரத்திலே துருத்தியை வைத்துக் கொண்டு தண்ணீர் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கும் போது கண்டார். நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? கர்த்தருடைய கண்கள் உங்களை எந்த இடத்திலேயும் பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அழுகிறதை, நீங்கள் அலைகிறதை, நீங்கள் வேதனையோடு சுற்றி திரிகிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்குமான எதிர்காலத்துக்கு என்ன வேண்டுமோ அதை குறித்த நேரத்தில், சரியான நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்து இதே வனாந்தரத்தில் உங்களை போஷிக்கவும் காக்கவும் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை மட்டும் ஒரு நாள் நீங்கள் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லாஹ் கவனிக்கணும். அவன் அனுப்பப்பட்டார் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். அனுப்பப்பட்டார் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். போ என்று அனுப்பி வைத்தான். அனுப்பப்பட்டார் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். ஆகார் எங்கு அனுப்பப்பட்டால்? வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டார். சிலரை வீடுகளை விட்டு அனுப்பி விடுகிறார்கள். எங்காவது ஓடிப்போ, எங்காவது பிழைத்துக்கொள், எங்கே போவது, எங்கே நிற்பது, யார் எனக்கு உதவி என்று சொல்லுகிற நேரம் நான் உதாரணம் சொல்லட்டுமா? வேதத்தில் அநேகர் வனாந்தரம் நோக்கி அனுப்பப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். வீட்டிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் கொஞ்சம் பட்டியலிட்டா சொல்ல முடியும். எகிப்திலிருந்து துரத்தப்பட்டார் மோசே, வீட்டிலிருந்து அனுப்பப்பட்டார் யாக்கோபு. எங்குதான் போனாங்களா?
அவர் லூசுக்கு போனார். லூசுனா நம்ம லூசு நினைச்சிருந்தார். லூஸ் என்பதற்கு அது என்னது, வாதுமை. வாதுமை மரங்கள் இருக்கும் இடம் என்று அர்த்தம். வாதுமை மரங்களின் கூட்டம் அல்லது இடம் என்று அர்த்தம். லூசுக்கு போனான். மோசே எங்க போனான்? வனாந்தரத்துக்கு போனான். ஆபிரகாம் வனாந்தரத்தில் சுற்றி திரியவில்லையா? ஈசாக்கு வனாந்தரத்துக்கு போகவில்லையா? யாக்கோபு வனாந்தரத்துக்கு போகவில்லையா? மோசே வனாந்தரத்துக்கு போகவில்லையா? தாவீது வனாந்தரத்துக்கு போகவில்லையா? இயேசு வனாந்தரத்துக்கு போகவில்லையா? யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் சுற்றி திரியவில்லையா? பவுல் வனாந்தரத்தில் சுற்றி இருக்கவில்லையா? வனாந்தரத்தில் நான் கற்பிக்கப்பட்டார். வனாந்தரத்தில் நான் பவுல் போதிக்கப்பட்டார். கலாத்தியர்கள் படித்து பார்த்தால் தெரியும். 3 ஆண்டுகள் அரபி தேசத்தில் உள்ள வனாந்தரம் என்று சொல்கிறாரே. எந்த அரபி தேசம்? இதே அரபி தேசம். ஆகார் இருந்த தேசம். நான் சொல்றேன், அங்கு பூரா வனாந்தரங்கள் இருக்கிற பகுதி. அதே சங்கீதக்காரன் வனாந்தரத்தில் சுற்றி நடந்துவிட்டு மனித நடமாட்டங்கள் இல்லை, மனிதர்கள் யாரும் இல்லை என்றாலும் வனாந்தரத்தை ஆராய்ச்சி செய்த இதே தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறார், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தில் தொனிக்கிறது என்று சொன்னாரா? சொல்லவில்லையா? இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? நீங்கள் அழைத்து திரிகிற இந்த தேசத்தில் மனித சத்தம் இல்லாவிட்டால் என்ன? மனித உதவி இல்லாவிட்டால் என்ன? மனித உதவிகள் உறவுகள் இல்லாவிட்டால் என்ன? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் இருக்கிறது. நான் சொல்றேன், வனாந்தரத்தில் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. நன்மைக்கான வழி இல்லை, சுகத்திற்கான வழி இல்லை, மேன்மைக்கான வழி இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை எனக்கு தெரியும், அங்கே கர்த்தருடைய சத்தம் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்ல சம்மட்டியை போல கேதுரு மரங்களை முறித்து படுகிறது. இதெல்லாம் வனாந்தரத்திலே கர்த்தருடைய சத்தம் இருக்கிறது. வனாந்தரத்திலே மன்னா இருக்கிறது. வனாந்தரத்திலே கண்மலையின் தண்ணீர் இருக்கிறது. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையில எதுவுமே சாதகமில்லை என்றாலும் எனக்கு சாதகமா ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு சாதகமா ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. எனக்கு சாதகமா மன்னா இருக்கிறது. எனக்கு சாதகமா ஜீவ தண்ணீர் இருக்கிறது. எது இல்லை என்றாலும் வேதத்தில் அழகாய் போட்டிருக்கிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, அழுது கொண்டு அலைந்து திரிகிற ஒரு அழைப்பனை போல வாழ்க்கையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்று எதுவும் இல்லை என்றாலும், நிலை இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஆகாரை போல வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் இந்த காலை ஆராதனையில உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்ல விரும்புகிறதை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, உங்களுக்கு மன்னா இருக்கிறது, உங்களுக்கு கண்மலையின் தண்ணீர் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. உலகத்தில் பிழைப்பதற்கு அப்பமில்லை என்றால் என்ன? தேவ வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாள் பிழைப்பூட்ட கர்த்தர் இருக்கிறார். நான் வனாந்தரத்தை பார்த்து ஒரு நாள் திரும்பாதீங்க. வனாந்தரத்தை பார்த்து சோர்ந்து கொள்ளாதீங்க. வனாந்தரத்தை பார்த்து வேண்டாம் என்று சொல்லாதீங்க. இவைகளை நடப்பதற்கு கர்த்தர் அனுமதித்தால் சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தாவே நன்றி அப்பா. இந்த வனாந்தரத்தில் சந்தோஷமா நடக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை ஆமென் சொல்றீங்க? சந்தோஷமா நடக்க ஆயத்தமா இருக்கிறேன். சாதகமான சூழ்நிலை இல்ல, சாதகமான நிலைமை இல்ல. செலவழிந்து போயிற்று, தண்ணீர் செலவழிந்து போயிற்று, இருப்பு செலவழிந்து போயிற்று, ஒன்றுமில்லாத நிலையில். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், செலவழித்தால் என்ன? வானம் உனக்காய் திறக்கப்படும். ஆமென். உன்னை போஷிக்க மறக்காத கர்த்தர், ஆமென். எலியாவை போஷிக்க மறக்காத ஆண்டவர் இருப்பார் என்றால் இன்றைக்கு நம்மையும் அவர் போஷிக்க மறப்பதே இல்லை, இல்லை, இல்லை. காகங்களை போஷிக்க மறக்காத கர்த்தர் இருப்பாரானால் நம்மை அவர் போஷிக்க மறப்பதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி சொல்லுங்க, என்னை போஷிக்கிற, என்னை பார்த்துக் கொள்கிற, என்னை நடத்துகிற, எனக்கு வேண்டியதை செய்கிற ஒரு கர்த்தர், ஒரு ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். என் வனாந்தரத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஹalleluya, 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 ஹalleluya. எத்தனை ஆமென் சொல்லுவீங்க? நல்ல தைரியமா சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தரின் சார்பில் இருக்கிறார். ஹalleluya. வனாந்தரம் என்றாலும் நான் பயப்பட போவதே இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வனாந்தரத்தில் இருக்கிற அவள நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். ஒன்றும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் துணை செய்வார் என்ற ஆழமான நம்பிக்கைகளுக்கு வரட்டும். பிள்ளை சாவதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்புவாய் தூரத்தில் பிள்ளையை விட்டு அழுகிறார். அம்புவாய் தூரம் என்பதனுடைய அளவு என்ன தெரியுமா? 100 மீட்டர். எத்தனை மீட்டர்? 100 மீட்டர் தூரத்தில் பிள்ளையை விட்டு இங்கே உட்கார்ந்து அழுகிறார்.
ஐயோ, என் பிள்ளைக்கு யார் உதவி செய்வார்? என் பிள்ளை யாரை காப்பாற்றுவார்? என் அன்பு சகோதரியே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை குறித்த அழுகை உங்களுக்கு இருக்கிறதோ, உங்களுடைய பிள்ளைகளை குறித்த சிந்தை உங்களுக்கு இருக்கிறதோ, யார் பார்ப்பா, யார் உதவி செய்வா, யார் கை கொடுப்பா? சில நேரம் நீங்க நினைப்பீர்கள், நான் இல்லாவிட்டால், நான் உதவி செய்யாவிட்டால், நான் தண்ணீர் கொடுக்காவிட்டால், நான் ஆகாரம் உண்டாக்கி கொடாவிட்டால் என் பிள்ளைகளை நடத்துவது யார்? என் பிள்ளைகளை காப்பது யார்? நேற்று ஒரு புத்தகத்தை ஒரு சின்ன பிட்டு ஒரு இது படி பார்த்தேன். அது என்ன போட்டது தெரியுமா? அந்த வார்த்தை ரொம்ப மனசை காயப்படுத்திடுச்சு. அநேக குழந்தைங்க துணி இல்லாம அனாதை ஆசிரமத்துல பச்சிரம் குழந்தைகள் அங்கங்க கிடக்குது. அநேக தீபாவளிக்கு புது ட்ரெஸ் உடுத்தி சந்தோஷமா இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு தகப்பன் யாரும் தெரியாது, தாய் யாரும் தெரியாது. ஆனால் அந்த குழந்தைங்க அங்கங்க வளர்க்கப்படுது, அங்கங்க உருவாக்கப்படுது. அந்த குழந்தைக்கு தகப்பன் யாரியா, அந்த குழந்தைக்கு தாய் யாரியானா ஆண்டவர். அல்லேலூயா. அவைகளுக்கு ஒரு தகப்பனாய் இருந்து கர்த்தர் நடத்துவது உண்மைனா, உங்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கு கர்த்தர் தகப்பனாய் இருந்து ஆண்டவர் நடத்துவார். எதை விசுவாசிக்கிறீங்க? தகப்பனாய் இருந்து ஆண்டவர் நடத்துவார். ஆகாரின் குழந்தைக்கு ஆண்டவர் ஆமென் உதவியாய் இருந்தது உண்மையானால், ஓ ஹalleluya, ஒருவேளை ஆபிரகாம் இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் நின்று அவனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, அவனுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ கர்த்தரை கொடுத்து நடத்தினாரே. 100 மீட்டர் தொலைவில் விட்டு பார்க்க சகிக்காமல், சாகரை பார்க்க சகிக்காமல், சாகர தருவாயில, சாகர நிலைமையில உலகத்துல ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம், தண்ணீர் ஆகாரம் இருக்க முடியாது. தெரியுமா? தண்ணி இல்லாம எவ்வளவு நாள் இருக்கீங்க? குசியாமல் குடியாமல் 40 நாள் மோசே இருந்தார். ஒரு முறை அல்ல, 2 முறை இருந்தார். குசியாமல் குடியாமல் இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். குசியாமல் குடியாமல் தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்தார். ஆனால் இன்னைக்குள்ள ஆராய்ச்சி என்ன சொல்றது தெரியுமா? நீ ஒரு நேரம் ஆகாரம் சாப்பிடாமல் இருக்கலாம், ஒரு நேரம் தண்ணி குடியாமல் இருந்தால் நீ செத்து விடுவார். என் பழக்கம் அப்படின்னா, தண்ணி குடிக்காம ஆக்கலா நின்றுடும், வறண்டுரும். தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும்னு சொல்றோம், தண்ணி வேணும்னு சொல்றோம். ஆனா இவங்கெல்லாம் இருந்தாங்களே, எதை வைத்திருந்தார்கள்? தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை. 40 நாள் அவருடைய ஜீவனை காப்பாற்றினது எதுன்னு கேட்டா, அவங்க கர்த்தர் முன்பாக நின்ற நிற்பு தான். அல்லேலூயா. அமே எதிர விசுவாசிக்கிறீங்க? நாங்களே தண்ணி இருக்கோ இல்லையோ, ஆகாரம் இருக்கோ இல்லையா, உங்க ஜீவனை உங்களுக்குள்ள வாழ வைக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தெரியுமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு வார்த்தை நினைக்கணும், என்ன வந்தாலும் கவலை வேண்டாம், எது நடந்தாலும் கவலை வேண்டாம். ஏனென்றால் நான் இப்பொழுது ஆபிரகாமுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். நான் என் பிள்ளையும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எங்க வாழ்க்கை தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, என் குடும்பம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்னைக்கு என்ன ஆகாரம் கொடுக்க நினைக்கிறாரோ கொடுக்கட்டும், எதை தர நினைக்கிறாரோ தரட்டும், என்னை உடுத்த நினைக்கிறாரோ உடுத்தட்டும், எது செய்ய நினைக்கிறாரோ செய்யட்டும், எப்படி நடத்த நினைக்கிறாரோ நடத்தட்டும் என்று ஆண்டவருடைய கைகளில் விட்டு விட்டீர்களா? வேதம் சொல்லுகிறது போல காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை விடுத்துகிற கர்த்தர் உங்களை விடுத்துவியாமல் இருப்பாரோ? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை யோசிக்கிற கர்த்தர் உங்களை யோசியாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. அவர்கள் மேல் அக்கறையுள்ள ஆண்டவர். ஆகாரே, உன்னை குறித்து அக்கறை கொண்ட ஆண்டவர் என்பதை மறந்து விடாது. அவர்கள் மேல் கரிசனையுள்ள ஆண்டவர். ஆகாரே, உன் பிள்ளைகளை குறித்து கரிசனையுள்ள ஆண்டவர் என்பதை மறந்து விடாது. என் தேவைக்காக யாரிடத்தில் நிற்பேன், என்னுடைய எதிர்பார்ப்பு யாரிடத்தில் நிறைவேறோ, என்னுடைய காரியங்கள் யாரிடத்தில் சந்திக்கப்படும் என்று வனாந்தரத்தில் கேள்வி கேட்ட ஆகாருக்கு ஒரே ஒரு பதில், வானத்திலிருந்து தான் சத்தம் வந்தது, சுற்றுப்புறத்திலிருந்து வரல, கிழக்கிலிருந்து வரல, மேற்கிலிருந்து வரல, வடக்கிலிருந்து வரல, தெற்கிலிருந்து வரல. இன்றைக்கு உடைய உதவி தெற்கே இருந்து வருமா, வடக்கே இருந்து வருமா, கிழக்கே இருந்து வருமா, மேற்கே இருந்து வருமா? நான் சொல்றேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளை, கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைக்கு எந்த புறத்திலிருந்து உதவிகள் வருவதில்லை, பரத்திலிருந்து. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பரத்திலிருந்து எனக்கான நன்மை பரலோகத்திலிருந்தே வருகிறது. என்னுடைய தேவை பரலோகத்திலிருந்து சந்திக்கப்படுகிறது. நான் என் பிள்ளையோ பரலோகத்தின் தேவனால் போஷிக்கப்படுகிறோம். நான் என் குடும்பமோ பரலோகத்தின் தேவனால் நடத்தப்படுகிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையோ பரலோகத்தின் தேவனால் நடத்தப்படுகிறோம். இந்த உணர்வு உங்களுக்கு வரட்டும். ஏனென்றால் ஆகாய் வனாந்தரத்தில் கைபிடித்த கர்த்தர் இந்த காலையில் உங்களை கரம்பிடித்து நடத்த அவர் உண்மை இல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அழுது கொண்டிருக்கிற ஆகார், அழைந்து திரிகிற ஆகார்,
யாரும் இல்லாத ஆகார். ஆகாரே, உனக்குன்னு ஒருத்தர் இல்லைன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வருதோ? என்னை எதிர்காலத்தில் சரியாக நடத்துவதற்கு எனக்கென்று ஒருவர் இல்லை என்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள் இருக்கிறதோ? உறவுகள் இல்லை என்றாலும் தைரியமா இருக்க. எந்த உறவும் நமக்கு கைவிடல. பரலோக உறவு ஒரு நாள் யார் தெரியுப்பா? யார் தெரியுப்பா? யார் உதவி செய்வார் என்ற எதிர்பார்ப்பு. அதுக்கு நடுவில் தான் கர்த்தருடைய வார்த்தை. என்ன சொல்லணுமா? இந்த வனாந்தரத்துல தான் ஆண்டவர் ஆகாருக்கு ஒரு 4 காரியங்கள் செய்தார் அப்படின்னு நம்மளோட சொல்லுவார். கவனிக்கணும். 1 நேராச்சோ கவனிக்கணும். 1 21ஆம் அதிகாரம் 18வது வசனம். 21ஆம் அதிகாரம் எழுந்து பிள்ளையை எடுத்து அவளை கையினால் பிடித்துக் கொண்டு போ. கவனிக்கணும். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ. அவனை பெரிய, அந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, பெரிய சாதியாக்குவேன். யார் இல்லை? யார் இருக்கணும்? இந்த இடத்துல ஆபிரகாம் இருக்கணும் இல்ல, அனுப்பிவிட இருந்தார். அப்படின்னா இப்ப யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க? ஆண்டுடைய கட்டுப்பாடு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பம், என் பிள்ளைங்க எல்லாருமே ஆண்டுடைய கட்டுப்பாட்டை நம்ம வாழ்வோம். எங்களுக்கு வேற யாரும் இந்த ஊர்ல இல்ல. உங்களுக்கு தான் சுத்தி இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் யார் இருக்கா? எங்களுக்கெல்லாம் யார் இருக்கா? எங்க சொந்தமா 450 கிலோமீட்டருக்கு அப்பால, 500 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறாங்க. யாரையா கூப்பிட்டா உடனே வைப்பாங்களா? வரமாட்டாங்க. ஆனாலும் கூப்பிட்ட உடனே வருகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஹலோ, வந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உடனே பதில் தருகிற கர்த்தர். இங்க நான் பார்த்து சொல்றேன். ஆனா சொல்றேன், எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை கையினால் பிடித்துக் கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அழைத்து திரிகிற அழுது கொண்டிருக்கிற அந்த ஆகாருக்கு இந்த வனாந்தரத்தில் வைத்துதான் கர்த்தர் வாக்கு பண்ணினார். அவனிங்க என்ன பண்ணினார்? வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு தெரியுமா? அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இப்ப நீங்க கவனிக்கணும். ஒரு வார்த்தை சொல்ற கவனிக்கணும். ஆகார் இப்பொழுது தன் பிள்ளையை கைகளை விட்டு தூரத்து விட்டு விட்டான். இனி அவன் பிழைப்பானா என்கிற நம்பிக்கை அவளுக்கு இல்லை. ஏனென்றால் என்னுடைய கருத்துப்படி நான் சொல்றேன், அம்புவாயின் தூரத்தில் விட்டு விட்டு அழுதாள் என்றால் பார்க்க மாட்டேன் என்றால், இப்ப அப்படி நிலைமை அவனுக்கு நாவலா வறண்டு காட்டுக்குள்ள அப்படியே அவனுடைய ஜீவன் பிரிகிற நேரமாய் இருந்திருக்கிறான். ஒரு அவனுடைய ஜீவன் பிரிகிற நேரமாய் இருந்திருக்கலாம். மரணம் நெருங்குகிற நேரமாய் இருந்திருக்கலாம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரே உன் பிள்ளையை போய் கையில பிடின்றார். சொல்ற பிடிக்க முடியாது. சாக போகிறவனை நான் எப்படி பிடிப்பது? சாக கிடக்கிறவனை எப்படி நான் கையில் எடுப்பது? அவன் பிழைக்க மாட்டானே. ஆண்டவர் சொல்றார், நீ அவனை கையில பிடி. முடிவு உண்டாயிற்று என்று சொன்ன விஷயங்கள், முடியாது இது சாத்தியப்படாது என்று சொன்ன விஷயங்களை கையில எடு, மறுபடியும் எடு. அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சில தங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு நினைவுகள் உங்களுடைய உள்ளங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன். என்னுடைய மனதில் இருந்தோ என்னுடைய உள்ளத்திலிருந்தோ நான் சொல்ல விரும்பல. கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். இவன் ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான், இவன் ஒன்றுக்கும் ஆக மாட்டான், இவன் உதவ மாட்டான் என்கிற எண்ணத்தோடு சில நேரங்களை விட்டு விடுவோம், கை விட்டு விடுவோம், இவனை நாம் வேண்டாம் என்று விட்டு விடுவோம் என்று நினைக்கிறவர் சொல்கிறார். அவன் கையை பிடி, அவனை தூக்கி விடு. நான் அவனை பெரிய ஜாதியாக்க போகிறேன். அவனுக்குள் இருக்கிற விஷயங்கள் கர்த்தருக்கு தெரியும். அவனை உயர்த்த வேண்டும் என்ற திட்டம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவனை பயன்படுத்த வேண்டும் என்ற திட்டம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆகவே உன் பிள்ளையை குறித்த வேதனை, உன் பிள்ளையை குறித்த துக்கம், உன் பிள்ளையை குறித்த பாரம் ஒருவேளை உன்னுடைய இருதயத்தை அழித்துக் கொண்டிருக்குமானால் மரணத்துக்கு ஏதுவாய் கிடந்தவனை ஜீவனோடு உயிர்ப்பித்து உங்கள் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. அந்த கொடுத்த பிள்ளையை குறித்து இன்னைக்கு ஒரு வார்த்தை, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன், நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாம் கொடுத்த சொத்து கொஞ்சமா இருக்கலாம், ஆபிரகாம் கொடுத்த பொருள் கொஞ்சமா இருக்கலாம். நான் சொல்லட்டுமா தாயே, என் சகோதரனே, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தது கொஞ்சமா இருக்கலாம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தது கொஞ்சம் உள்ளதா இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு பெரியதை தரப்போகிறேன், மேன்மைக்குரியதை தரப்போகிறேன், உயர்வானதை தரப்போகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இன்றைக்கு காலையில இந்த ஆராதனையில் இருக்கிற சிலரோடு கர்த்தர்
ஹalleluya. பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டாரு. எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, இஸ்மவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். அதான் நினைக்கணும். இஸ்மவேலோட எனக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த உலகத்துல நமக்கு யாரும் இல்லைன்ற நினைவு மட்டும் எப்பயுமே வந்துடவே கூடாது. இந்த உலகத்துல யாரும் இல்லை என்கிற நினைவு எப்பயுமே வரக்கூடாது. வந்துச்சுன்னா கொஞ்சம் திருத்திக்கோங்க. என்ன செய்ய? திருத்திக்கோங்க. யாரும் இல்லை என்கிற நினைவு வரவே வேண்டாம், திருத்திக்கோங்க. ஏன்னா ஒரு பாட்டு நம்ம பாடுறோம், அனாதி தேவனே அடைக்கலம் பாருங்க, அனாதையாவதே இல்லை. எத்தனை விசுவாசி? திருத்திக்கோங்க. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் இல்லாத இடத்துல ஆண்டவர் கூட இருந்தார். யாக்கோபு இல்லாத இடத்துல யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். தாவீதுக்கு அவனுடைய தகப்பன் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் கூட இருந்தார். அவன் ஆண்டவரை சுற்றி நடந்த போது யார் கூட வந்தது? அவன் நடந்த இடங்களெல்லாம் யார் கூட போனது? அவன் படுத்த இடங்களெல்லாம் யார் இருந்தது? அவன் அழுது கொண்டிருந்த போது யார் இருந்தது? அவன் அடைந்து நின்ற போது யார் இருந்தது? கண்ணீர் விட்ட போது யார் இருந்தது? தவித்த போது யார் இருந்தது? ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அலையும் போது யார் கூட வந்தது? எந்த மனிதன் கை கொடுக்காத நிலையில கர்த்தர் இஸ்மவேலோடு கர்த்தர் கூட இருக்கவில்லையா? என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு காலையில சொல்றேன், வாக்கு பண்ணுகிறார் என்றால் வாக்கு பண்ணினவர் சொல்லிட்டு தூரமாய் நிற்கிற தேவன் அல்ல. அந்த வாக்கு தத்துவம் அவனில் நிறைவேறும்படி, அந்த வாக்கு தத்துவம் அவனில் உண்டாகும்படி, அந்த வாக்கு தத்துவம் அவனுக்குள்ளே பெருகும்படி கர்த்தர் அவனோடே இருக்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில தைரியமா வார்த்தை சொல்லுங்க, என்னோடும் என் குடும்பத்தோடும் என் பிள்ளைகளோடும் என்னுடைய சபையோடும் கர்த்தர் கூடவே இருக்கிறவர். கையை தட்டி கர்த்தரை சோதரவனுங்க, கூடவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. கூடவே இருக்கிறவர். ஒரு இமை பொழுது கூட விலகாதவர். வேறு மலரை சொல்கிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டு ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே? எப்ராயிமே எப்படி உன்னை விட்டு விலகுவே? உன்னை விட முடியாது, உன்னை கைவிட முடியாது. நீ நடக்கும் இடங்களில, நீ போகும் பாதைகள்ல, நீ இருக்கும் இடங்கள்ல நான் உன்னோடு இருக்கிற கர்த்தர். ஆமென். இஸ்மவேலோடு கர்த்தர் இருந்தது உண்மையானா? ஓ ரீமா சந்தர ரகதோரோ ஹல்லேலூயா. கையை தட்டி கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆவியில் நடந்து சொல்லுங்க, அந்தர ஹர்ஷகரி ஹமோதியா. ஓ இந்த உலகத்துல தனிமையின் பாதையில நடக்கிற என் அன்பு சகோதரியே, வேதனைகளுக்குள் நடக்கிற என் அன்பு சகோதரனே, என் குடும்பங்களை தாங்கி எப்படி நடத்துவோம் என்கிற வேதனையோடு இருக்கிறீர்களோ, இன்னைக்கு காலையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற, உனக்கு ஒரு வாக்கு பண்ணியிருந்தால் அந்த வாக்கு நிறைவேறும்படி கர்த்தர் உன்னோடே இருந்து அந்த வாக்கு தத்தம் உன்னிலே நிறைவேறி நீ பெரிய ஜாதியாக வரைக்கும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் கர்த்தர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கூடவே இருந்தார் என்பது மாத்திரமல்ல, அவர் எங்கு போனாலும் பார்த்து கொண்டே இருந்தார். என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டே இருந்தார். ஆகையால் சொல்கிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? கேட்டாரா கேட்கலையா? ஆகாரே ஏன் அழுகிறாய்? கேட்டாரா கேட்கலையா? கூட இருக்கிறவர் மட்டும் இல்ல, உங்களை எல்லா நேரங்களையும் தன் தூதர்களை கொண்டு ஒவ்வொரு நேரம் போகிறவர் என்று பார்க்கிறேன். ஆமென், ஆமென். அண்ணன் தைரியமா சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், என் மனாந்தரத்தில் நான் தனிமை அல்ல. ஆமென். என் மனாந்தரத்தில் நான் தனிமை அல்ல, என் மனாந்தரத்தில் நான் கைவிடப்பட்டவள் அல்ல, என் மனாந்தரத்தில் நான் ஒரு அவளை பெண் அல்ல, என் மனாந்தரத்தில் உதவியற்றவள் அல்ல, எனக்கென்று யாரும் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. பறந்து விரிந்த இந்த சென்னை பட்டணத்துக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு யாருமே இல்லை என்கிற ஒரு நினைவுகள் இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களிடத்தில் பண்ணின வாக்கு தத்துவம் நிறைவேறத்தக்கதால் அவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற மட்டும் சொல்லுங்க, கையை ஏற்றி ஆமென், ஆமென், ஆமென். நான் தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நான் தீரையில் களைத்து நான் பாடுகள் சரி. அவன் நேசரின் சத்தம் எங்கு கேட்டிடும், நேசரின் சத்தம் எங்கு கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுவே. சொல்லுங்க,
புறப்பட்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கவனிக்கணும், நீ உன் பிள்ளையை கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்வார்கள். வாக்கு பண்ணுகிற தேவன் மட்டுமல்ல, வழிகாட்டுகிற தேவனாகவும் இருக்கிறார். வழிகாட்டுகிற தேவனாகவும் இருந்தார். இந்த காலையில் ஒரு வார்த்தை சொல்றேன், வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போவதற்கு என்ன செய்வது என்று தெரியாதிருந்தா உங்களுக்கு ஒரு வழிகாட்டுகிற தேவன் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு வழிகாட்டுகிற அப்படின்னு அந்த உலகத்தை சொல்றேன். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் தடத்தையும் தேசத்தையும் இனத்தையும் விட்டு உன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எகிப்தை விட்டு புறப்படுங்கள், போங்கள் அப்படின்னார். போங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் உங்களுக்கு வழிகாட்ட ரெடியா இருக்கிறார் அர்த்தம். ஆமென். கவனிக்கிறீங்களா? வழிகாட்ட ரெடியா இருக்கிறார் அர்த்தம், ஆயத்தமா இருக்கிறார் அர்த்தம். எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல தெரியுது, சிலருக்கு வழியே தெரியல, என்ன செய்வது என்று புரியல, எப்படித்தான் வாழ்க்கை முன்னேற போறோம் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல. வழி தெரியாம, பாதை தெரியாம காட்டுக்குள்ள போனா எங்க போய் நிற்போம்? வனாந்தரத்தில் நடக்கிறோம், காட்டுக்குள்ள நடக்கிறோம், நம்ம வாடு போவோம், போனா எங்க போய் நிற்போம்? கடைசியில் முடிவு உச்சி மலையில் போய் எழுந்துரும். இந்த கார் எல்லாம் ஜிபிஎஸ் மேப் அந்த இருக்கு, அதை போட்டுட்டு நம்ம தைரியமா போகலாம். சென்னைக்குள்ள முக்கால்வாசி அதான் பயன்படுத்துறாரு. வழி தெரியலன்னா லெஃப்ட் ரைட் போ, அங்க போய் இங்க இருந்து இப்படி திரும்பு சொல்லிக்கிட்டே வரோம், கத்திக்கிட்டே வரோம். இதை வச்சு ஒரு இடத்துக்கு போயிடலாம். அப்படிதான் ஒரு வெளிநாட்டில் ஒருத்தன் இதை வச்சேவும் போயிட்டுனான். கடைசியில் கொண்டு போய் மலைக்கிட்ட போய் நிறுத்திச்சான். ஃபினிஷ் முடிஞ்சிச்சு. அது கேட்டா, நான் ஊரை கேட்டேன், எங்க நிறுத்திருக்க? மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் சில நேரம் தவறாகி போய்விடும். மனிதன் காட்டுகிற வழிகள் சில நேரம் தவறாகி போய்விடும். இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தேன், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மேப் போட்டு நேவிகேஷன் போட்டு அவங்க போயிருக்கிறாங்க. கடைசியில் ஒரு ஆத்துக்குள்ள பிடிச்சான். இவனும் இந்த ஆத்த கடந்து அங்கிட்டு போயிருக்கு. அங்கிட்டு போனா வண்டி பாதைக்குள்ள ஒன்றும் இல்லை, திருப்பி வரணும். பல பாடுபட்டு கடைசியில நொந்துக்கிட்டு நைட்டு முழுவதும் அங்கேயே காருக்குள்ளே படுக்கிறேன். இரவு நேரத்தில் கொண்டு விட்டுருச்சான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த உலகத்தில் மனிதர்கள் நமக்கு காட்டுகிற வழிகள் தவறாக ஏன் நான் முன்னேறணும், நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், சில எதிர்பார்ப்போடு வந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வழிகாட்டின்னு போனா அங்கிட்டு போய் நிற்போம், லெஃப்ட் போ ரைட் போ அப்படின்னு போய் காட்டி எங்கேயாவது விட்டுருவோம். சென்னை பாசன்னு சொன்னால் அந்தாண்ட போ, அப்புறம் அந்த முனையில் நில்லு, அப்புறம் அந்த முனையிலேருந்து இந்த முனைக்கு வா, இந்தாண்ட திரும்பு, அந்தாண்ட போ அப்படின்னு சொல்லி கடைசியில் எந்தாண்ட போகிறேன்னே நமக்கு தெரியாம போயிடும். ஆண்டவர் சொல்றார், நீ உன் பிள்ளைய கையில பிடிச்சுட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாராம். இப்ப கையில பிடிச்சுட்டு அவள் போகிறாள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவள் அலைந்து திரிந்தாள். 14வது வசனத்துல அலைந்து திரிந்த அவளுக்கு வனாந்தரத்தில் திசைகள் ஒன்றும் தெரியவில்லை. திசைகள் தெரியாமல், உறவுக்காரர்கள் இருக்கிற இடம் தெரியாமல், சொந்தங்களை கண்டுபிடிக்க வழி தெரியாமல் அவள் அனுப்பப்பட்ட இடத்திலிருந்து சுற்றி 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 வருகிறாள். அவளுக்கோ வேறு எங்கு போவதென்று வழியே தெரியவில்லை, வழிகாட்டவும் ஆள் இல்லை. இப்பொழுது பேர்செபா வனாந்தரத்துல நிற்கிறார். கவனிக்கிறீங்களா? 21வது வசனம் அழகா போட்டிருக்கு. என்னங்க? என்ன வனாந்தரம்? இப்ப இவள் 18வது வசனத்துல எங்க நிக்கிறாளாம்? பேர்செபாவில நிற்கிறாள். இப்ப எங்க போயிட்டா? இந்த பேர்செபாவிலிருந்து பாரானுக்கு போவதற்கு யார் வழிகாட்டினா? யார் வழிகாட்டினா? சொல்லுங்க, யார் வழிகாட்டினா? என்றால் ஆண்டவருக்கு தெரியும். சில வழிகள் ஆண்டவர் நேர்த்தியா நடத்தி போய் எங்க குடி இருக்கணும், எங்க வாழணும், எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி கொண்டு வைத்து அந்த பாரான் வனாந்தரத்துல வச்சுதான் இந்த இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலையில தைரியமா நம்பிக்கையோடு வார்த்தை சொல்லலாமா? எனக்கு வழிகாட்டுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு
காட்டுவேன். ஹல்லேலூயா. வழி தெரியவில்லை என்று சொல்லாதீர்கள். வழி காட்டுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வேதம் அழகாய் சொல்கிறது, இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு அவர் முதலாவது பாளையம் இறங்கி அடுத்த பாளையம் இறங்கும் போது செங்கடலுக்கு நேராக நிற்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. செங்கடலிலே வழி இல்லை, சுற்றிலும் வழி இல்லை, எங்கே போவது, எப்படி போவது என்று தெரியாத நிலையில் இருந்த போதுதான் கர்த்தர் செங்கடலை பிளந்து வழி கொடுத்தார். உங்களுக்காக வழி இல்லாத இடத்திலேயும் கர்த்தர் வழியை உண்டாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவது மாத்திரமல்ல, வனாந்தரத்துல ஆமென் வழியையும் அவாந்தர வழியை ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். என்ன ஆண்டவருக்கு தெரியும், நீ நடக்கிற பாதை வனாந்தரம், நீ நடக்கிற பாதை யாரும் இல்லாத இடம், நீ நடக்கிற பாதை தனிமை, நீ நடக்கிற பாதை வேதனை நிறைந்தது, நீ நடக்கிற பாதை கண்ணீர் உள்ளது, நீ நடக்கிற பாதை அவஸ்தை நிறைந்தது, நீ நடக்கிற பாதை பாடுகள் நிறைந்தது. ஆண்டவருக்கு தெரியும். தக்க நேரத்தில் வழிகாட்டினால் குறித்த இடத்தை எட்டி விடுவார். குறித்த இடத்துக்கு போனால் அவளுக்கான நன்மை அங்கே இருக்கிறது, அவளுக்கான ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு தெரியும். பஞ்ச காலத்துல சோத்திரம் எலியாவை போஷிக்க வேண்டும். கர்த்தர் எங்கே அனுப்பினாரா? கேரித்தாத்தண்டை அனுப்பினாரா? கொஞ்சம் தண்ணீர் வற்றி போனது, அத்தர் பார்த்தாரு. அடுத்தபடி எங்கே போஷிப்பது? நேர வழிகாட்டுகிறார். 7 விதவையின் வீட்டுக்கு வழிகாட்டினார். 7 விதவையின் வீட்டுக்கு வழிகாட்டினார். அப்படின்னா அவன் ஜீவனோடு வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம், ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம். ஆகவே இனியொரு இடத்திலிருந்து இனியொரு இடத்துக்கு வருவதற்கு நேராய் வழிகாட்டினார். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? எலியேசரை அனுப்புகிறார். தன் மகனுக்கு பெண் பார்ப்பதற்காக ஆகிறார். அவன் போகிறான். தன் மனதிலே நினைத்துக் கொண்டு போகிறான். நான் இன்னபடியெல்லாம் கேட்பேன், இன்னபடியெல்லாம் நினைப்பேன். என் நினைவுப்படி, என் கேள்விப்படி, என் எண்ணப்படி எது நடக்கிறதோ அந்த பெண் தான் என்னுடைய எஜமானனுக்கு மனைவியாக வர வேண்டும் என்று தன் மனதிலே சிந்தித்ததை, தன் மனதிலே யோசித்துக் கொண்டு போனதை அப்படியே போய் அபியாசப்படுத்துகிறார். ஒரு பெண் வருகிறார், அவளுக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு இருக்கிறார், ஒட்டங்களுக்கு பார்க்கிறார். எல்லாம் கேட்டுவிட்டு நீ யார் என்று விசாரித்த போது எந்த வீட்டுக்கு போக வேண்டுமோ, யாரை பார்க்க வேண்டுமோ, யாரை பெண்ணாக கேட்க வேண்டுமோ அதே பெண்ணை கர்த்தர் முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தினார். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னார், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் ஒரு நாள் உங்களை தவறான வழிகளை நடத்துகிறவர் அல்ல, ஒரு நாள் தீமையான வழிகளை நடத்துகிறவர் அல்ல. நீங்கள் போகிற பாதை சில கஷ்டங்கள் இருக்கலாம், நீங்கள் போகிற பாதை சில கடினங்கள் இருக்கலாம், நீங்கள் போகிற பாதை சில வேதனைகள் இருக்கலாம். ஆனால் தைரியமாய் சொல்லுவேன், நீங்கள் வாழ வேண்டிய இடம் நோக்கி கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டே போவார். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் நோக்கி கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். எங்கே நீங்கள் குடியிருக்க வேண்டுமோ அதை நோக்கி கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டி, வேதம் சொல்கிறது, இந்த பூமியில் வாழ்வதற்கு மட்டும் வழிகாட்டுகிறவர் அல்ல, இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போவதற்கும் அவரே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு யார் வழி? உன்னுடைய குடும்பத்துக்கு யார் வழி? உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு யார் வழி? எந்த வழியை யார் காட்டினாலும் அந்த வழியிலே பிழை இருக்கும், அந்த வழியிலே குறை இருக்கும், அந்த வழியிலே தவறுகள் இருக்கும். கர்த்தர் ஒரு வழி காட்டுவாரானால் அந்த வழியிலே பிழை இருக்காது, அந்த வழியிலே தவறு இருக்காது, அந்த வழியிலே முள் இருக்காது, அந்த வழியிலே தடுமாற்றம் இருக்காது, அந்த வழியிலே வேதனை இருக்காது. ஏனென்றால் என் தேவன் காட்டுகிற வழி நீ வாழ்வதற்கான வழி, என் தேவன் காட்டுகிற வழி நீ பிழைத்திருப்பதற்கான வழி, என் தேவன் காட்டுகிற வழி உனக்கு நன்மைக்கான வழி, என் தேவன் காட்டுகிற வழி உன் ஆசீர்வாதத்துக்கான வழி. இந்த வழியிலே நடக்கிறவன் ஒருவனை இடறி போக மாட்டார், இந்த வழியிலே நடக்கிறவன் ஒருவனை தடுமாற மாட்டார், இந்த வழியிலே நடக்கிறவன் ஒருவன் பிசை போக மாட்டார். ஏனென்றால் கர்த்தர் நேர்த்தியான வழியை காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை இந்த வழியில் நடக்க ஆசைப்படுகிறீர்கள்? எனக்கு வழிகாட்டியாய் கர்த்தாவே நீர் வர வேண்டும், என் வாழ்க்கை நீர் வர வேண்டும், என் குடும்பத்தில் நீர் வர வேண்டும், என் வழியாய் நீர் வர வேண்டும். 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், எதிராக அம்புபாயம் தொடுக்கிறேன், உட்கார்ந்து பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். 18ஆம் வசனம் போடுகிறது, நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கோ, அவனை உன் கையினால் பிடித்துக்கோ. 16ஆம் வசனத்துல ஒரு பிள்ளை சாகிறதை அப்படின்னா பிள்ளை என்ன ஆச்சுன்னா சாகுற நிலைமை. 18ஆம் வசனம் போட்டு பிள்ளையை எடுத்துக்கொள்றாரு. பிள்ளைய எலிசாவுடைய காலத்துல செத்த பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்தார். எலிசா மேலும் உப்புறப்படுத்து அந்த பிள்ளைய உயிரோடு இருக்கிறான். 7 முறை உண்மை பிள்ளை எழுந்தது.
இருக்கிற பிள்ளைய அப்படியே தீட்டம் கொடுக்கிறார். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறவர் மட்டுமல்ல, ஆண்டவர் வழிகாட்டுகிறவர் மட்டுமல்ல, ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறவர். ஆமே, வாழ்வு கொடுப்பாரு, வாழ்வும் கொடுப்பாரு. ஆமே, ஏதாவது ஃபெயிலியர் அத்தனை சரியாக்கி கொடுப்பாரு. அப்படிதானே? உள்ள இருக்கிற டியூப் நரம்பு அங்கு வச்சுன்னா உடம்புல எத்தனை டியூப் ஓடுது சொல்லுங்களேன். இந்த கண்ணுக்கு போற நரம்பு இருக்கே, அதை டாக்டர் சொல்றாங்க, ஒரு தலைமுடியினுடைய அளவை 3ஆய் பிரித்தால் எவ்வளவு, அந்த அளவுக்கு அந்த ரத்தம் போகிற அந்த நரம்பு, அது என்னது, ரத்த நாளத்தை கத்தர் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு தெரியுமா? ஒரு முடியை 3ஆ பிரிக்கணும். கிளிங்க எவ்வளோ வரும்? ஒரு முடியை பிடி 3ஆ பிரிச்சுலாமா? அப்படி அதை கிழித்தால் அதுல ஒன்றுதான் கண்ணு போற டியூபு. அதை எவ்வளவு சென்சிட்டிவா கத்தர் வச்சிருக்காங்க. சரி, அந்த ரத்தம் அங்க போகுதுல, அது எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கிறாங்க. அதனாலதான் அண்ணன் சொன்னார், உன்னை தொடுகிறவனின் கண்ணின் கருணை. அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருணையை தொடுகிறான். எவ்வளவு பாருங்க, கிட்டத்தட்ட உங்க உடம்புல ஓடுற அந்த 32 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அந்த நரம்புகள் ஓடுறலாம். அப்படியே இழுத்து விட்டா எத்தனை கிலோமீட்டர்? 30. எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வளர்த்தியா இருக்குல்ல, குட்டையா இருக்கவங்களுக்கு தெரியல. ஆனா குறைந்தது 32 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள நரம்புகளை எப்படி வச்சுக்காரு? சுத்தி 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 அங்கங்க முடிச்சு போட்டு, இங்க முடிச்சு இங்க முடிச்சு இங்க முடிச்சு இங்க முடிச்சு அங்கங்க முடிச்சு போட்டு அங்கங்க சரி என சிறந்து வச்சிருக்காரு. எத்தனை ஆச்சரியம் அவங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆச்சரியப்படத்தக்க விதமாய் உருவாக்கப்பட்ட ஆண்டவரை விசித்திர விதமாய் உருவாக்கி வச்சிருக்கிறார். உங்களை என்னமோ நீங்க நினைச்சுக்கிறீங்க, நான் ரொம்ப இதா இருக்கிறேன், நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், ரொம்ப பிகு பண்ணக்கூடாது. நம்மள எப்பயுமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கர்த்தரை உருவாக்கி வச்சிருக்கிற விதமே ஆச்சரியா. அல்லேலூயா. உங்க பார்வைக்கு நீங்க அழகோ இல்லையா, ஆண்டவர் பார்வைக்கு நீங்க அழகு. ஆமா, அப்படிதானா? அழகாத்தான் படைச்சிருக்காரு. நம்ம சிவப்பு தோலை பார்த்தா அழகுன்றோம், கருத்த தோலை பார்த்தா அழகு இல்லைன்றோம். ஆனா 2 கருப்பை நிறுத்தி சொல்றோம், உலகத்தில் இதை போல ஒரு அழகு வருமா அப்படின்னு 2 கருத்த பிள்ளைங்க நிறுத்தி சொன்னா, உண்மையிலே நான் பார்த்தேன், அவ்வளவு அழகா இருந்தாங்க, அவ்வளவு அழகா இருந்தாங்க. இதை போல அழகு உலகத்தில் வருமா? எத்தனை மேக்கப் போட்டாலும். ஏன்னா உலகத்தில் அப்படிப்பட்டவரை பிறப்பித்து வாழ வைக்கிறவர் தான் கர்த்தர். ஏன்னா நான் கருப்பா இருக்கிறனால சொல்றேன்னு சொல்ல எல்லாரையும் பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நம்மை படைக்கும் போதே அழகா படைச்சிருக்கிறார். என்ன மாதிரி மூக்கு நமக்கு வேணும்னு கர்த்தர் தெரிஞ்சுதான் படைச்சிருக்காரு. ஒருவேளை ஆண்டவரை சப்பையா படைச்சிட்டாரே அப்படின்னு வருத்தப்படையாதீங்க. அவன் இந்த சப்பையா மூக்கு படைச்சிட்டதுக்காக ஆண்டவர் நமக்கு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. அவன் அழகு குறைந்தவன் தான். ஆனா பவுலை போல அறிவுள்ளவன் உலகத்துல யாரும் இல்லை. பவுலை பார்த்து சொல்றாரு, வழுக்க தலை. என்ன தலை? வழுக்க தலை. ரொம்ப குடியேறான், சொட்ட மொத்தத்துல மூக்கு நெங்கி ஒரு டீ மூக்கு மாதிரி இப்படி இருக்குமா, அப்படியே சைஸ் குட்டை டீ இருப்பாராம், அசிங்கமா இருப்பாரா. அவருடைய சரீர தோட்டத்தை பார்த்தா ரொம்ப பலகீனமானவன். ஆனா அவருடைய வார்த்தையோ வல்லமை இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரு நாள் அந்த சரீரத்தை பார்த்து நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், அசிங்கமா இருக்கேன், அலங்கோலமா இருக்கேன், கர்த்தாவே ஏன் இப்படி படிச்சுட்டீங்க, ஏன் அப்படி உண்டாக்கிட்டீங்க, கேட்கவே கேட்காதீங்க. உங்க வாழ்வுல கர்த்தர் உங்களை அழகா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நல்ல சூப்பரா வச்சிருக்கிறாரு. ஆமென். நம்ம பல்லுக்கு என்ன, நம்ம அழகுக்கு என்ன, நம்ம இதுக்கு என்ன, நம்மளை போல ஒருத்த உலகத்துல இல்லவே இல்லை. தைரியமா சொல்லலாமா?
அப்படி வச்சிருக்கிற நம்மளை பார்த்து என்னைக்கு ஒரு நாள் குறையா நினைக்க கூடாது. ரைட், ஓகே. இவங்க உட்கார்ந்து சொல்ற வாழ்வு கொடுக்கிறார். என்ன வாழ்வு கொடுக்கிறார்? மரிக்க கிடந்த அவனை, மரிக்க கிடந்த அவனை, பிள்ளை சாக கிடந்த அவனை ஆண்டவர் எடுத்து கொண்டு போ என்று சொல்கிறார் என்றால் அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தார். எந்த நேரத்தில் வாழ்வு கொடுத்தார்? எப்படிப்பட்ட நேரத்தில் வாழ்வு கொடுத்தார் என்றால் ஒரு வார்த்தை சொல்றேன், சாக கிடந்த அவனுக்கு எந்த உதவியும் இல்லை, தண்ணீர் கொடுக்க வழி இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை என்ற நிலை வந்த போது கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய சத்தம் அவனுடைய சத்தத்தை கேட்டது. அதனால் சொல்கிறார், பிள்ளை இருந்த இடத்தில் கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருந்த இடத்தில் கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டார். நான் நினைக்கிறேன் இஸ்மவேலை கூப்பிட்டாராம் தெரியல, ஆகாரேன்னு கூப்பிட்டாரு. ஆகாரேன்னு கூப்பிட்டுப்பாருனா இஸ்மவேலைன்னு கூப்பிட்டுருக்கள் கர்த்தர் அப்படின்னு எண்ணம். நான் சொல்றேன், எழுப்புப்பா, ஆமே, நீ சாக மாட்டார், பிழைச்சிருப்ப, எதிரி அப்படின்னு ஆண்டவர் அவனை பிழைக்க வைத்தார், எழுப்பி வைத்தார் என்று நான் சொல்றேன். கவனிக்கணும், தாகத்தினால் மரித்து போவேன் என்று எண்ணின போது கர்த்தர் அவனை பிழைக்க வைத்தவர். இன்றைக்கு உலகத்துல சில தாகங்கள் நிறைவேறாததினால் மரித்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒருவேளை தண்ணீர் குடித்து தாகம் தீர்ந்து அந்த தாகம் இல்லாவிட்டாலும் தான் விரும்பினது நிறைவேறவில்லை என்பதற்காக மரிக்கிறவர் எத்தனை பேர்? என் ஆசை நிறைவேறவில்லை, என் தாகம் நிறைவேறவில்லை, என் வாஞ்சை நிறைவேறவில்லை, நான் எதற்கு வாழ வேண்டும், நான் எதற்கு இருக்க வேண்டும், செத்து விடுவோமா என்கிற எண்ணம் பலருக்கு வருகிறது. நேற்று என்று சொல்லும்போது சொல்றாரு, பசி, சாப்பிட ஒண்ணும் இல்லை, செத்துட்டா என்ன நினைச்சு சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்றாரு. பசியினால சாக நினைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த லாக்டவுன்ல மட்டும் சென்னைக்குள்ள மட்டும் 50 150 சரியான கணக்கு தெரியல, ஆட்டோ டிரைவர் செத்து போனாங்களா? ஆட்டோ டிரைவர்ஸ் அத்தனை பேரும் தூக்கு போட்டு, ஒருவேளை இல்லை என்றால் மாத்திரைகளை சாப்பிட்டு மறித்து போனார்கள். இதை எப்படி சொல்றேன்னா, நீ இந்த வழியில நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த என்எம்கே ஸ்ட்ரீட்டுக்குள்ள யார் வீட்டுக்கோ அவங்க வீட்டுக்கோ யார் வீட்டுக்கோ போறது அப்படி நேரம் திரும்பி போகும்போது அங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் சொல்றான், ஐயோ நம்ம ஊருக்குள்ளே 50 பேர் செத்து போயிட்டாயா, ஏயா அப்படின்னு கேட்டாங்க. சொல்றான், பணம் கட்ட முடியல, வீட்டை நடத்த முடியல, வாடகை கொடுக்க முடியல, நீங்க வாழ்ந்து என்ன செய்ய, இனி 6 மாசம் கழிச்சாலும் இந்த வண்டிக்கு நமக்கு டியூ கட்ட முடியாது, எப்படி பிழைக்க போறோம் என்ற அதைரியத்துல தன் தாகம் நிறைவேறாதனால, தன் வாஞ்சை நிறைவேறாதனால மரித்தவர்கள் ஏராளம் உண்டு, தன் விரும்பினது நிறைவேறாதனால மரித்தவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் தாகத்தினால் சாக விடுவதே இல்லை, நீ விரும்பினது நிறைவேறாமல் சாக விடுவதே இல்லை. நல்லா கவனிக்கணும். சிம்சோனை குறித்து வேதம் அழகாய் சொல்கிறது, அவன் ஒரு தாடை எழுபெடுத்து 1000 பேரை கொன்று தீர்த்து அநேக ஜெயத்தை பெற்றவன். இப்பொழுது பெரிய இடத்துல தாகத்தினால் சாவதற்கு ஏதுவாய் கிடக்கிறான். கர்த்தர் அந்த நேரம் வந்து அவனை தூக்கிவிட்டு அவனுக்காய் ஒரு பள்ளத்தாக்கு பலன் தண்ணீரை புறப்பட பண்ணாராம். அவன் குடித்தான், உயிர் பிழைத்தான், குடித்தான், உயிர் பிழைத்தான். நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? வாழ்வு இல்லை என்று சொல்லாதீர்கள். எந்த நிலையில் உங்களை வாழ வைக்கிற கர்த்தர் இருக்கிறார், எந்த சூழ்நிலையில் உங்களை வாழ வைக்கிற கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களை மரணத்துக்கு நேராய் கொண்டு போக எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும், நான் மரணப்படுக்கையிலாக எத்தனை விதங்களில் எனக்கு எதிராய் சூழ்ச்சிகள் செய்தாலும் என்னை வாழ வைக்கிற கர்த்தர் இருக்கிறார். நான் அவரால் வாழ்ந்திருப்பேன், நான் அவரால் பிழைத்திருப்பேன். நன்றாய் கவனிக்கணும். சில நேரங்களில் தண்ணீர் இல்லை, துறவுகள் இல்லை, இவள் கண்களை திறந்தார் என்று கொண்டிருக்கிறது. வனாந்தரத்திலே அவர்கள் தங்களுக்கு எதிர் துறவுகளை வெட்டிக் கொள்வார்களா? துறவுகளை வெட்டி அதை மூடி வைத்து விடுவார்களா? யாருக்கும் தெரியாமல் மூடி வைத்து விடுவார்கள். ஏனென்றால் தண்ணீரை திருடி கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக. வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைப்பது அவ்வளவு கடினம், கஷ்டம். ஆகவே மூடி வைத்து விடுவார்களா? இவள் தண்ணீரை தேடி 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 அழைத்து தண்ணீர் இல்லை என்ற போது அழுகிறாள். தேவதூதனுடைய கண்களை திறந்தார் என்றால் மூடி கிடந்த துறவை அவளுக்காய் திறந்து கொடுத்தார் என்றால் அர்த்தம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்வு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதுனாலே, நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதுனாலே சில மறைந்து கிடக்கிற சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வெளியே கொண்டு வர போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, மறைவிடங்களில் இருக்கிற புதையல்களை, அந்தரங்கத்தில் இருக்கிற வெளியே கொண்டு வந்து எப்படியாக நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதுனால அதை செய்வார். கடைசியா சொல்ற 20வது வசனம் போட்டிருக்கு, தேவன் பிள்ளையுடனே இருந்தான், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே அவன் வளர்ந்து அப்படின்னா தேவன் பிள்ளையோட இருந்தான், அவன் வளர்ந்து அப்படின்னா முதல்ல வாக்கு பண்ணினா, வழிகாட்டினா, இப்பொழுது வாழ்வு கொடுக்கிறார். வாழ்வு கொடுத்த தேவன் விட்டுட்டு போகல, அவனை வாழ்க்கிறார். கவனிக்க, அவனை
வளர்க்கிறார். இன்னைக்கு காலையில் உங்களை ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? தைரியமா இருங்க. வாக்கு பண்ணின தேவன் வழிகாட்டுவார். வழிகாட்டுகிற தேவன் வாழ வைப்பார். வாழ வைக்கிற ஆண்டவர் வளரவும் செய்வார். உங்களை வளர்க்கிறவர் கர்த்தர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஊருக்குள்ள உங்களை கர்த்தர் வளர்க்க போகிறார். இந்த ஊருக்குள்ள உங்களை வளர்க்க எப்படி வளர்த்தாரா? வல்லவனானான். சொல்லுங்க அந்த வார்த்தை போட்டு வாங்க. வல்லவனானான். ஆமே. ஒரு வார்த்தை சொல்ற வல்லவனானான். இப்ப நீங்க சாதாரணமா இருக்கலாம், எளிமையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளை மாட்டி இருக்கலாம், வீடு இல்லாதவர்களா இருக்கலாம், நல்ல ஆரோக்கியம் இல்லாதவர்களா இருக்கலாம். கர்த்தர் வளர்ப்பாரானால் சொல்லுங்க, நான் வல்லவனாவே வல்லவனாவே வல்லவனாவே. இந்த ஊர்ல, இந்த தேசத்துல, இந்த பகுதியில கர்த்தரை வளர்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை யார் வளர்த்ததுங்க? 13 வயது வரைக்கும் அப்பா வளர்த்தாரு. அதுக்கு பிறகு யார் வளர்த்தா? யார் வளர்த்தா? தாவீதை அபிஷேகம் மண்டபம் வரைக்கும் ஈசாய் வளர்த்தார். அதுக்கு பிறகு யார் வளர்த்தா? யார் வளர்த்தா? சொல்லுங்க, யார் வளர்த்தா? எத்தனை பேர் சொல்றீங்க என்னை வளர்த்துட்டு யாரு? சொல்லுங்க, யார் வளர்த்துட்டு இருக்காங்க? நான் தைரியமா என்னை வளர்க்கிறது கர்த்தர். நான் சொல்லுவேன், என்னை வளர்க்கிறது நல்ல சோறு போட்டு வளர்க்கிறாரு, நல்ல உடை கொடுத்து வளர்க்கிறாரு, எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யறாரு, நல்ல அறிவு தர்றாரு, நல்ல பேசணுன்ற திறமையில தர்றாரு. எனக்கு இதெல்லாம் கொடுக்கிற என் பிள்ளைகள், என்னை மட்டும் இல்லை என் பிள்ளைகளையும் வளர்க்கிறார். என் பிள்ளைகள் மட்டும் இல்லை என் பிள்ளைகளையும் வளர்ப்பாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? உங்களை எங்க வளர்க்கறது? நம்ம சொல்லுங்க, ஏன் வீட்டுக்காரங்க எப்பா கூப்பிட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க பேசிடக்கூடாது. அம்மா அப்பா நம்மளை வளர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசிடக்கூடாது. ஒரு வாரம் சொல்றேன், அவங்களுக்கு நம்மை வளர்க்கிற கிருபைகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமே. அப்படி வளர்த்து விட்டாங்க. இப்ப நம்ம அடுத்த சந்ததியை வளர்த்துக்கிறோம். இந்த பின்னாடி எல்லாம் நம்மளை வளர்க்கிற கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறதுனா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனா ஒரு நாள் உயர்வேன். யோசேப்பு ஒரு நாள் எகிப்து தேசத்திலே பெரியவனாய் மாறினான். வளர்க்கிற கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? எழுந்திருக்கலாம். ஆகாரை போல வனாந்தரத்துல தனிமையில அழுது கொண்டிருக்கிறவருக்கு நல்ல வாழ்ந்து கொடுத்து